புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு குரு திசையில் புதன் புத்தி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜாதகத்தில் குரு திசையில் புதன் புத்தி, இது ஒரு அற்புதமான ரகசியமான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குரு என்பது வாத்தியார், புதன் என்பது மாணவர். ஏன்னா புதன் என்பது இளமை, குரு என்பது முதுமை. அப்போ குரு வாத்தியார், புதன் தான் இளமை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எல்லாம் நிறையா விஷயங்களை, இந்த உலகத்தில் நிறையா விஷயங்களை கொடுத்துருக்காங்க மக்கள் நிறையா. இதில் ஜாதக ரீதியாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவை எல்லாம் எப்போ தீர்ப்பாங்கன்னா குரு திசையில் அந்த புதன் புத்தி நடக்கும்போது தான் அந்த பவர் நம்மளுக்கு வரும். அப்போது இந்த குரு இந்த புதனோட சேர்ந்த என்னென்னா இவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு சக்தி அதில் இருக்கும். ஏன் அப்படின்னா புதனே அறிவாளி, குரு மிகப்பெரிய வாத்தியார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ராசியில் சேர்ந்துட்டு அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல யோகமான ஆள் இல்லையா? எதையும் சிந்தித்து செயல்படுவாங்க, அறிவுபூர்வமாக பேசுவாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஞான சக்திகளெல்லாம் உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். அதை குருவும் புதனும் சேர்ந்துருக்கு. குருவும் புதன் இருக்கிறவங்ககிட்ட ஜாதகத்தில் பாருங்கள், செக் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை அவங்ககிட்ட இருந்து கவர் பண்ணலாம். ஏன்னா அறிவாளி ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க இல்லையா? அதாவது யோகத்தில் பலமான மனிதர்களாக இருப்பாங்க. அப்போது இது ஜாதகத்தில் அதை குருவும் புதனும். அப்போது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ராசி கட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு 6, 8, 12 குரு இருக்கக்கூடாது, குருவுக்கு 6, 8, 12 புதன் இருக்கக்கூடாது. லக்கணத்து படி தான் நம்ம எடுப்போம். தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு 6, 8 இருந்தால் அந்த புத்தி வேலை செய்கிற போது நம்மளுக்கு சில தாமதங்கள் ஏற்படும். அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்காகத்தான் நம்ம இந்த கிரக நிலைகளை கொண்டு போகிறோம். அப்போ குரு திசையில் புதன் புத்தி நடந்தால் இந்த புதன் என்ன கோவிலாக இருக்கும் சொல்லுங்கள்? இந்த புதனுக்கு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யும், எந்த மாதிரி வேலை செய்யும்? இந்த புதனுக்கு திருச்செங்கோட்டில், தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், அவர் தான் ஆண் பாதி பெண் பாதி, சத்தியம் சிவனும் ஒன்றா இருக்கக்கூடியது. அந்த கோவில் தான் புதனுடைய ஆதிக்கம். அதனால் அந்த புதனுடைய சக்தி நல்ல பலமாக வர்றதுக்காக நீங்கள் அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தெய்வம், சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் குரு திசையில் புதன் புத்தி ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். இதை நீங்கள் கரெக்டாக செய்யணும். ஒரு முறை நீங்கள் திருச்செங்கோடு போகணும். சரி, அப்போது இந்த குருவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? குருவுக்கு 9 நவகிரகத்தில் ஆலங்குடி குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போகலாம். இல்லை ராஜகுரு திட்டைக்குடு ராஜகுரு கோயிலுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுங்கன்னா நல்லா வாழ்ந்த மனிதர்கள் ஜீவசமாதியான சித்தர்கள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அவங்க தான் நம்மளுக்கு மேலே இருக்கிற குரு, அவங்க தான். அந்த கோவிலில் போய் சாமிக்கு சித்தர்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அது இன்னும் சிறப்பு. மற்ற நாள் நீங்கள் போகலாம். வியாழக்கிழமை குருவுடைய நாள் தான், பௌர்ணமி பிரசித்தி பெற்ற நாள் தான். ஆனால் அந்த நாளுகளில் நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இதெல்லாம் போகும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும், வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சிகள் உருவாகும். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. அப்போது முன்னோர்களுடைய சக்தியாகப்பட்டது இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அப்போ இதெல்லாமே அந்த ஜாதகத்தில் யோகம்தான். அப்போ குரு திசையில் அந்த புதன் வரும்பொழுது இந்த பூஜைகள் எல்லாம் நீங்கள் செய்யணும். வீட்லேயுமே குருன்னா கொண்டக்கடலை, புதன்னா பச்சை பயிர், இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து வச்சும் கூட சமைச்சு சாப்பாடுலையும் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். 10 பேருக்கு நீங்கள் ஒரு அன்னதானம் கொடுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய யோகங்கள் வேலை செய்யும். இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் அது கிடைக்க வேண்டியதுதான். அதே போல் இந்த புதன் புத்தி வந்தால்
அவங்க ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிற மாதிரி இந்த வழியில் பார்த்திங்கன்னா திருநங்கைகள் எல்லாருமே நிறைய பேர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறக்காக அவங்க நம்ம கடைகளுக்கெல்லாம் வருவாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலும் புதன் புத்தி நல்லா வேலை செய்யும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. ஆண்டவன் படைத்த படைப்பு தான். அவங்கக்கிட்ட ஒரு சக்தியை இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கார். அதனால் அது கொஞ்சம் வேலை செய்யும். இதெல்லாம் நம்மளை சுற்றி வர்ற விஷயந்தான் அது. அப்போது தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே இது சரி செய்யணும் அல்லவா? யாருடைய சப்போர்ட்டு இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டு நமக்கு இருக்குது. இதனால் இந்த பலன் நம்மளுக்கு நடக்குது. அப்போ இது எல்லாமே அதுதான். பச்சை ட்ரெஸ்ஸு வாங்கி நீங்கள் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். அதே போல் மரகத பச்சை குரு திசையில் புதன் புத்தி நடந்தால் மரகத கல்லுங்கிறத மரகத பச்சை இந்த மோதிரங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்காகனா அந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் ராஜா முத்து பவளம் வைடூரியம் போட்டார், இது மூலியமாகவும் ஒரு சின்ன ஒரு பலன் வருங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. இந்த பசுமை தாவரங்கள் நல்ல பசுமையெல்லாம் வீட்டில் நிறைய செடிகளை வளர்த்தி அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி உயிர் கொடுக்க வந்தாலே இந்த தாவரங்கள்லாம் சுரக்கும் அல்லவா? அது மூலிமா நம்மளுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வரும்? ஜாதகத்திலேருந்து வர்றது தான். அப்போ குடும்பத்துக்கு தேவையான எல்லா யோகமும் குரு திசையில் புதன் புத்தி நடந்தால் நீங்கள் ஒரு நல்ல புதன் புத்தி நடக்கிறவங்க ஒரு வாத்தியார், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாற்காலி செஞ்சு அதில் உட்காந்துக்குங்கன்னு நீங்கள் ஒரு நாற்காலி செஞ்சு தானம் கொடுக்கலாம். அவர் டெய்லி உங்களை நினச்சி உட்காந்துக்குவார். அது எவ்வளோ சந்தோஷம் சொல்லுங்கள். உட்காரம்போது இவர் வாங்கி கொடுத்தார் அப்படின்னா அந்த உடம்பு அதில் உட்காரம்போது அவங்களுக்கு எவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்கும். இது மாணவர் வாத்தியாருக்கு செய்ய வேண்டிய கடமை. அது நம்ம எத்தனை பணம் கொடுத்தாலும் எத்தனை இது பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. ஆனால் இது காலத்துக்கு அழியாத சொத்து. நல்ல தேக்கு மரத்தில் நல்ல காலத்துக்கு அழியாத ஒரு சேர் செஞ்சு இந்தாங்க சாமி, நீங்கள் எங்களை எல்லாம் வழி நடத்துனீங்க, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த சிம்மாசனத்தில் உட்காருங்கன்னு சொல்லி அவரை சிம்மாசனத்தில் உட்கார வச்சின்னா நீங்கள் சிம்மாசனம் ஏறிடுவீங்க. அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் குரு திசையில் புதன் புத்தி நடக்கிறவங்க இந்த மாதிரி ஆதிகால பரிகாரங்களை உள்ளே புகுத்தி வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குருவுக்கு சேர் வாங்கி கொடுக்கணும் நம்மளுக்கு தோணுமா என்ன? ஆனால் இந்த பதிவு பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காரு, சுபமாரிமுத்து சொல்லியிருக்காரு, ஒரு குருவுக்கு பணிவிடை செய்கிறதா ஒரு பாத பூஜை பண்ணுங்கள், அவரை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பாருங்கிறார். ஏன்னா நமக்கு அறிவில்லாத காலத்தில் அவர் அறிவு சொல்லியிருப்பார்ல. நமக்கு அறிவு வளர்கிற காலத்தில் அவங்க அறிவோடு இருக்கக்கூடியவங்க ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க. அந்த வழிகாட்டிக்கு நம்ம நன்மை என்ன செய்கிறோம்? ஒரு கால் வலிக்குது, சித்தே உட்காந்துக்கிறங்கும் போது அவரால் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியும், ஒரு சேரில் வாங்கி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவார். இது எல்லாமே காலத்தால் அழியாத சோதனைகள். இதெல்லாம் ஜாதகத்தில் குரு திசையில் புதன் புத்தி நடந்தால் அந்த பவர். இந்த புதனுக்கு எங்கே போகணும்? அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போகணும். அதுக்கு அடுத்தது திருவெண்காடு புதன் பகவான் கோயிலுக்கு போகணும். திருவெண்காடு புதன் பகவான் கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. எல்லாம் 5 விளக்கு தெய்வம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைவீங்க என்று சொல்லி, இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகம் ஒரு A4 சைஸு. இது 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நீங்கள் கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பிரசன்னம் பார்க்குறோம், ஜோதிடம் பார்க்குறோம், ஜாதகம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். அப்போது இதெல்லாம் போக நம்ம திருச்செந்தூர், விஸ்வாமித்திர கோயில், நிறைய காசி, இது எல்லா பக்கமே நம்ம அழைச்சிட்டு போகிறோம். எல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனை ஏற்படணும்னு நிறைய செய்கிறோம். இது எல்லாத்துக்குமே விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருவாங்க என்று சொல்லி, வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த வள்ளுவர் வாக்கு சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வீடியோக்கள் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே ஆதிகால பரிகாரங்களை கொடுத்துருப்பேன். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.